நம் தேவ பிள்ளைகள் நம்ம கிட்ட பிசாசு கொண்டு வருகிற எந்த ஒரு ஆயுதத்துக்கும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஆவியின் பட்டயம் ரெடியா இருக்கணும். ஆமென். ஏசு அதான் வச்சிட்டு இருந்தாரு. பிசாசு கொண்டு வர்றான், மாற்றி மாற்றி கொண்டு வரான், இது ஒரு மாதிரி கொண்டு வரான். உடனடியாக அந்த இடத்துல ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன பண்றாரு? ஜெயிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்றது. இதெல்லாம் ஏற்கனவே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணி அதனால் நீங்கள் பலனாய் இருக்கணும். ஆமென். என் அன்பு பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை இதை எங்கிருந்து எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசுவாசத்தினால், அதாவது நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் சொல்லும் பொழுது கூட விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்ப நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகட்டும். அப்ப அவர் மேல் நம்பிக்கை தான் விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம். நம்பிக்கையின் உறுதி. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கையின் உறுதி. அப்போ ஒரு உறுதி, நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். எந்த ஒரு காரியத்திலும் ஜெயம் எடுப்பதற்கு, எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கு சில நேரங்களிலே தானாய் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி கடவுளை நம்புகிற ஒரு கூட்டம் உண்டு. கடவுளை நம்பினா தானா எல்லாம் நடந்துருன்னு சொல்லி சில நேரங்களிலே அற்புத விதமாய் தேவன் அதிசயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சாதாரண விசுவாசத்தை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து சில நன்மைகளை செய்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள் அல்ல, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம் எவ்வாறு இன்னும் அதிகமான நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாய், அவருக்கு மகிமையாய் வாழ்வது என்பதைத்தான் நாம் வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் துணையோடு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏசாயா 26:3. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எல்லாரும் சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பாருங்க, ஒரு உறுதியான பற்றுதலோடு இயேசுவை நம்புகிறது அப்படின்றது அது கொஞ்சம் முயற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. சும்மா சாதாரணமான நம்பிக்கையில், கிறிஸ்து வாழ்க்கையில் உறுதியாய் நம்பினவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது உறுதியாய், அதனால்தான் சிலருடைய நம்பிக்கையும் சிலருடைய விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது. அந்த பெரிதுன்னா என்ன? விசுவாசத்தில் பெரிது அப்படின்னு சொன்னா, நீ உறுதியாய் நம்பினாய். ஆமென். உறுதியாய் நம்பினாய். உறுதியா அப்படியே அசையாமல் ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவர் இதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மலை சமுத்திரத்தில் பெயர்ந்து போய் விழும் என்று சொல்லி ஜெபித்து நீங்கள் சந்தேகப்படாமல் உறுதியாய், அந்த இடத்துல போட்டு நம்ம படிச்சா நல்லா இருக்கும். உறுதியாய் நம்பினார். இன்னைக்கு உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள், மாற்றங்கள் உண்டாகிறது.
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 84:5 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். எப்படிங்க கர்த்தரில் பலன் கொள்ளுகிறது? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவரும் பாக்கியவான். எப்படி அவரில் பலன் கொள்கிறது? தேவன் எப்பொழுதும் நம்முடைய பலனாய் உறுதியாய் இருப்பது எப்படி? நமக்கு ஒரு பலன் இருந்தால் தான் உறுதியாக இருக்க முடியும். ஏதோ ஒரு பொருளை, இந்த பொருளை நான் பிடிக்கிறேன், இது உறுதியாக கீழே விடாத பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு பலன் வேணும். ஒரு பேலன்ஸ், இந்த கையில் பலன் இருந்தால் தான் இந்த பொருளை கீழே விழாத நான் பிடிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் இயேசுவை விடாமல் பிடித்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பலனை அவர் தந்திருக்கிறார். அதுதான் வார்த்தையினால் உண்டாகிற பலன். இப்போ இந்த பொருளை நான் உறுதியாக கீழே விழாமல் போடுறதுக்கு சத்து, அதாவது பலன் எனக்கு வேணும். இந்த பலன் உண்டாகிறதுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குது. சும்மா பலன் இந்த கைக்கு வந்துடாது. இந்த பலன் கைக்கு வரத்துக்கு முன்னாடி நான் நல்லா சாப்பிடணும், நல்லா உணவு உட்கொண்டாதான் அந்த பலன் இந்த கைக்கு வரும். அதனால் அந்த பொருளை உறுதியாய் பிடிக்க முடியும். அதே போலத்தான் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பாக்கியங்களை, நன்மைகளை, அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தவைகளை அனுபவிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தன் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ அவரில் பலன் கொள்வதற்கு வார்த்தையினால் தான் நாம் அவருக்குள் பலன் அடைய முடியும். ஏதோ நம்மேல் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நாம் பலன் அடைகிறோம். நம்முடைய உள்ளான மனுஷனை அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய பரிசுத்தாவின் பலன் நம்மை நிரப்புகிறது உண்மை. அதை தாண்டி தேவனுடைய வார்த்தையினால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தேவ பிள்ளைகள் கூட தப்பாய் புரிந்து கொள்கிறது உண்டு. எப்படி தெரியுமா? கர்த்தரில் பலன் அடையணும் அப்படின்னாக்கா ஒரு 3 நாள் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாக்கா நல்ல பலன் வந்துடும். நல்லது, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை தவறுன்னு நான் சொல்லவில்லை. ஜெபிப்பது நல்லது. 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது நல்லது. 1 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது நல்லது. ஆனால் வாசித்து பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரம் 25-31. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேவையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியில் கடையாளர்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எல்லாரும் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி காத்திருக்கிறது, இல்லை ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணி காத்திருக்குது, அது மாத்திரம் இல்லைங்க. அதெல்லாம் நல்லது. நம்மை தேவனோடு உள்ள உறவிலே இன்னும் சீர்படுத்தி கொள்வதற்கு, இன்னும் நம்முடைய ஆவிக்குருவாக்கி அனலாக்கி கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிறதான முயற்சிகள் அனைத்துமே நல்லது. சில விசேஷ கூட்டங்களில் கலந்து கொள்வது நல்லது. ஆனால் எப்பொழுதும்
எப்பொழுதும் அவருடைய பலன் நிறைந்தவர்களாய் வாழ்வது, எப்பொழுதும் அவருடைய பலத்தால் நிரப்பப்பட்டு அவரின் பலன் கொள்வதற்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் தான் அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இன்னைக்கு பாருங்க, அப்பத்தை சாப்பிட்றதுனால நமக்கு சில நேரங்களில் ஆரோக்கியம் கெட்டு போய் விடுகிறது. அப்பம் என்றால் இன்றைக்கு நாம் இந்த சரீரத்துக்கு உட்கொள்ளுகிற இந்த ஆகாரத்தை சாப்பிட்றதுனால ஒருவேளை நமக்கு இந்த ஆகாரம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, இந்த ஆகாரம் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, இந்த ஆகாரம் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருது, இந்த ஆகாரத்தை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு இந்த வியாதி அதிகமாகுது அப்படின்னு சொல்லியெல்லாம் டாக்டர்கள் பரீட்சை பண்ணி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நல்லது. ஆனால் இதில் இருக்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆகாரமும், வார்த்தை என்ற மன்னாவும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பையுமே உண்டு பண்ணாது. எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆகாரமே. ஆமென். அதனால் தான் இந்த ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலன் அடைகிறோம். வாழ்க்கை மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தைகள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது. இதை உட்கொள்ள 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 பலன் உண்டாகிறது, ஒரு தைரியம் உண்டாகிறது. அப்போ சொல்லுகிறான், ஏன் தெரியுமா, எதையும் எதிர்கொள்கிறதற்கான மனபலன் உண்டாகிறது. ஏன் தெரியுமா, என்கிட்ட ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு மனுஷன் பயப்படாமல் போவான். ஏன் தெரியுமா, அவங்ககிட்ட ஏற்கனவே அந்த எதிராய் வருகிற அம்பை தடுக்கிற கேடகம் இருக்கும். அடுத்து எதிராய் வருகிற எதிரியை அவன் சாய்ப்பதற்கு, அவனை கொல்லுவதற்கு தேவையான பட்டயம் அவன் கையில் இருக்கும். ஆகவே அவன் யுத்தத்திற்கு தைரியமாய் போவான். ஏன்னா கேடகம் கையில் இருக்கும், அவன் கையில் பட்டயம் இருக்கும். அதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதிரே வருகிற அம்புகளை தடுப்பதற்கு விசுவாசம் என்னும் கேடகமும், நமக்கு எதிராய் வருகிற எல்லா விதமான எதிரியின் எல்லா விதமான வல்லமைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவையான வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். எல்லாரும் சொல்லுங்க, வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். அப்ப இதில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பலன் அடையணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு அரும் பெரும் மருந்தாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையினால் நாம் ஒவ்வொரு நாளும் பலன் அடைவது நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே தான் வார்த்தைக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, எல்லா வார்த்தைகளும் எங்கே இருக்குன்னாக்கா பைபிளில் எல்லா வார்த்தையும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எழுதி இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ இடங்களில் பைபிள் வாசிக்க முடியாது. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு பாருங்கள் பைபிள் வாசிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களை நேசித்ததுனால முழு வேதாகமத்தையும் ஆடியோ பைபிளில் கொடுத்துட்டாரு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வாசிக்கிறதை விட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க வாசிக்கிறவங்களும் வாசிக்கலாம், இல்லைன்னா கேட்கலாம். இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றவங்க சும்மா எத்தனையோ நேரங்கள் நம்ம செலவு பண்ணுறோம். தூங்கும் பொழுது, சும்மா உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, வீட்டில் சமையல் வேலை பண்ணும் பொழுது, உங்களுடைய சொந்த வேலையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே செய்யலாம். இது நம்முடைய வாழ்க்கையில் பலனை உண்டு பண்ணும், சத்துவத்தை உண்டு பண்ணும், வாழ்க்கையில் நம்மை கரெக்ஷன் பண்ணி நம்மை உருவாக்குகிற ஜீவ வசனங்கள். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது என்பதை நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு கூட அந்த தேவன் எப்பேற்பட்டவர், வசனம் என்ன சொல்லுது கர்த்தரை குறித்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வல்லவர், நல்லவர், ஸ்தோத்திரம், அதுக்குள்ள நிச்சயம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். இது 3 தான் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். அதை கூட இன்னும் 2, 3 ஏதாவது தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் உள்ளத்தில் கர்த்தரை குறித்ததான அறிவு, இந்த வேத வசனத்தில் கர்த்தர் எப்பேற்பட்டவர், இந்த வேத வசனம் கர்த்தரை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறது, கர்த்தருக்கு என்னென்ன பெயர்கள் வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அந்தந்த இடத்தில் நாம் அவரை துதிப்பதற்கு நமக்கு சோர்வு உண்டாகாது. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் எடுத்து அந்த இடத்தில் அதை அந்த பிரச்சனைக்கு நேராக அனுப்புவதற்கும், அந்த சூழ்நிலையில் அதை போட்டு அதில் ஜெயித்து வருவதற்கும் நமக்கு பலன் உண்டாகிறதா இருக்கிறது. பாருங்க, ஒரு நல்ல ஒரு மெயின்
நல்ல ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறவர்னு வச்சுக்காங்க, இல்லைன்னா ஒரு மெயின் மெக்கானிக்குன்னு வச்சுக்காங்க. இவர் நல்ல பெஸ்ட்டு நல்லா நல்லா ரெடி பண்ணுறாரு பொருள்களை, ஒரு மிஷினை இல்லை ஒரு வாகனத்தை நல்லா ரெடி பண்ணுறாருன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா பொருளும் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் கொண்டுட்டு போங்க பாரு, அந்த ஏதாவது ஒரு வாகனத்தை அவங்ககிட்ட கொண்டுட்டு போங்க பாரு, அவங்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட, எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பார்க்கும் பொழுது எல்லாம் பழைய பொருட்கள் புது பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து அதுக்கு அவங்க மேட்ச் பண்ணி அதை சரி செய்து அதை இயங்கும்படியாக செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட்டு. இல்லைன்னு எல்லாம் நல்லா படிச்சிருக்கலாம், அந்த மெக்கானிக்ஸம் எல்லாம் நல்லா படிச்சிருக்கலாம், அந்த தொழில் குறித்து நல்லா படிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா பொருளும் அவங்கக்கிட்ட இல்லைன்னாக்கா தெரியும், இந்த 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 நட்டு போட்டால் இதுக்கு செட் ஆயிரும், ஆனால் அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாக்கா அவங்கள குறித்து ஒரு நல்ல பெயர் இருக்க முடியாது. அதே போல தான் நம் தேவ பிள்ளைகள் நம்மகிட்ட பிசாசு கொண்டு வருகிற எந்த ஒரு ஆயுதத்துக்கும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஆவியின் பட்டயம் ரெடியாக இருக்கணும். ஆமென். ஏசு அதான் வச்சுட்டு இருந்தார். பிசாசு கொண்டு வர்றான், மாற்றி மாற்றி கொண்டு வரான், இது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி கொண்டு வரான். உடனடியாக அந்த இடத்துல ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறார். மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்றது. இதெல்லாம் ஏற்கனவே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணி அதனால் நீங்கள் பலனாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஏன் இன்னைக்கு சோர்ந்து போறாங்க, ஏன் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ நம்ப முடியல? இயேசுவே விதைக்கிறவனை குறித்து ஓமையில சொல்லும் பொழுது ஏன் சொல்லவே, வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வழியருகே விதைக்கப்பட்டது, எங்க விதைக்கப்படல, இங்க வசனம் விதைக்கப்படல, ஆகத்தான் ஆராதனைக்கு வர முடியறதுல. இங்க வசனம் விதைக்கப்பட்டிருந்தாக்கா இயேசு நம்புறதுல எந்த பயமும் இருக்காது. வசனம் இருதயத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு நல்ல நிலத்தில் எழுதப்பட்டுட்டாக்கா இயேசு சொல்றாரு, ஒன்றும் அசைக்கவே முடியாது, சோர்ந்து போகவே முடியாது. கண்மலையில் கட்டப்பட்ட வீடு. ஆமென். அவரை குறித்து ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? நெறிந்த நாணலை முறியாதவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களால் நீங்கள் இந்த வசனங்களால் நீங்கள் பலனடைந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெறிந்து போன பொழுது நீங்கள் ஜெபிக்கிறதுல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க. ஏசாயா 42:3 எழுதி இருக்கிறதே, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரியிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று ஏசாயா 42:3 எழுதி இருக்கிறதே. கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நீர் செய்வீராக. ஆமென். அவர் நிச்சயமாய் செய்வார். இதுதான் அவரில் பலன் அடைகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. மத்தேயு 12:20 கூட அந்த வார்த்தை மீண்டும் எழுதப்பட்டதை நாம் படிக்கலாம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை ஒழிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். என்ன சொல்லுகிறது? நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். எவ்வளவு அதாவது நெறிந்து போயிருந்தாலும் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே தான் இன்றைக்கு பாருங்க, நாம் தான் இன்னைக்கு அநேகர் அவர்கள் தான் இயேசு விட்டு விலகி விடுகிறார்களே தவிர இயேசு ஒருபொழுதும் யாரையும் தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால் தன் பாடல் அருமையை பாடுறோம். உடைந்த பாத்திரம் என்று நீ ஒருவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. அவர் ஒரு பொழுதும் வெறுக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு இந்த உலகத்திற்கு எந்த மனுஷனையும் அவர் வெறுக்கிறதே கிடையாது, அவர் நேசிக்கிறார். மனிதர்கள் தான் அவரை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள், தூரம் போய் விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கை இல்லை. என்னமோ போனோம், ஏதோ ஒரு நன்மைக்காக போனோம், ஒரு குழந்தை பாக்கி வேணும்னு போனோம், ஒரு சுகத்துக்காக போனோம், ஒரு வியாதி குணமாகணும்னு போனோம்,
அது நடந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்துக்கா வீட்டில். இல்லை நடக்கலை, நம்பி பார்த்தேன் நடக்கலை, விட்டுரு. இப்படி ஒரு ஒரு காற்றினால் அலைக்க இழுக்கப்படுகிற ஒரு கப்பலை போல நிலையில்லாமல் இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் பாக்கியம் தொடர முடியாமல் போய்விடுகிறது. சங்கீதம் 147 3 வாசித்து பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை, எல்லாரும் சொல்லுங்களேன், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. எப்பங்க கட்டுறாரு? இப்போ இந்த வார்த்தையில் இருதயம் நெருங்குண்டவர்களை கட்டுகிறார், துரத்துண்ட அவருடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறதே அப்படின்ற அறிவே இல்லை. இதை கேட்டால் தானே, இது வசனத்தை கேட்டால் தானே, சபைக்கு வந்தால் தானே, வசனங்களை கேட்டால் தானே வாழ்க்கையில் அவர் மேல் நமக்கு நம்பிக்கை பெருகும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை பெருகணும்னா வசனத்தை கேட்கறதுக்கு வரணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு கை கால் நோவு அதனால தான் வரல, இடுப்பு நோவு அதனால தான் வரல, எனக்கு அந்த வேலை இருந்துச்சு வரலன்னாக்கா வசனம் வீடை தேடி வராது. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் 1000 தான் உங்கள் வீட்டில் பைபிளை படித்தாலும், இங்கே தனிப்பட்ட கூட்டங்களை கலந்து கொண்டாலும், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சமைச்சு போடுற சாப்பாடு தான் உங்களுக்கு நல்ல தத்துவத்தையும் பலனையும் கொடுக்க முடியும். ஊரில் போய் மற்ற இடங்களில் உட்கொள்கிற உணவெல்லாம் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமோ ஒத்து வராதோ தெரியல. பல நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறாங்க. ஏன்னாக்கா எந்த உணவு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு நல்ல உணவு எதுன்னு சொல்லி. அது மாதிரி நமக்கு தேவையான உணவை தேவன் இங்கே நாம் கூடி வருகிற இடங்களிலே ஆவியானுடைய துணையோடு கூட நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதை விட்டுட்டு நம்ம உலகத்தில் உணவு சாப்பிடவே கூடாதா அப்படின்னு இல்லை, சாப்பிடலாம். அந்த சாப்பாடெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளை பலப்படுத்துன்னு தெரியாது. ஆனால் நம்மளை ஒரு நல்ல ஃபிட்டாக நம்மளை நடத்துகிற ஒரு உணவு நம்முடைய வீட்டில் தான் கிடைக்கும். ஆமென். அதுதான் அதனால்தான் பவுலுக்கிட்ட ஆவியானவர் சொல்கிறாரு, என் தேவ பிள்ளைகளுக்கு எழுது, சபையை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கிறதுக்கு சொல்லு. ஏன்னா சபையில் தான் ஃபிட்டான அவங்களுக்கு தேவையான, அவங்க எங்கே தேவன் அவங்களை வச்சிருக்கிறோ அந்த சபையில் தான் அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அவங்க செய்கிற தொழிலில் அவங்க சிறந்து விளங்குறதுக்கு தேவையான ஆலோசனைகள், அறிவுரைகள், ஜபங்கள் எல்லாம் அங்குதான் கொடுக்கப்படும். ஆகவே தான் சபை கூடுதலை விட்டு விடாதன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ நெறிந்த நாணலை முறியாதவர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர். இப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இவர் மேல் நம்பிக்கை வச்சா பாக்கியம் கிடைக்குமா? உறுதியாய் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். சும்மா ஏனோதானன்ற நம்பிக்கை இல்லை. வசத்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4 11 வரலும் கூட இவர் எப்பேற்பட்டவர். இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறி கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீங்களும் நானும் நம்பி இருக்கிற இந்த இயேசு யாருன்னு தெரியுதா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவர். உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. நம்பிக்கையை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க.
உறுதி பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இவர் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க மாட்டார். பாருங்க, உலகம் இன்னைக்கு நம்மளை தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவன் சரியில்லை, இவன் இந்த தப்பு பண்ணுறான், இவன் இந்த மோசம் பண்ணுறான், இவன் இந்த பாவம் பண்ணிக்கிறான், இவன் இப்படி தீர்த்துட்டே இருக்குது. டெய்லி தீர்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் போய் பாருங்க உலகத்தில். இனி எதை செய்யுங்க, நீ எந்த தொழிலை செய்யுங்க, நீ எந்த வியாபாரம் செய்ய, எந்த பிஸ்னஸ் செய்யுங்க, உலகம் தீர்த்துக்கிட்டே இருக்கும், நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லி. ஏன்னா அதுக்குன்னே பிசாசு தம்முடைய சில ஜனங்களை அவன் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான். 100% உண்மையாக நீங்கள் செஞ்சீங்களா கூட தீர்ப்பு கொடுக்கும். இதில் எதாவது குறை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மையாக சொன்ன ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக செஞ்சாங்க. கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தான் செஞ்சாங்க. எப்படியாவது அவங்களை தீர்க்கணுமே, ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி கடைசியாக கண்டுபிடிச்சான். இவன் ப்ரேயர் பண்ணுறான், இவன் ப்ரேயர் பண்ணுறான். இன்னைக்கு அதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்னுடைய தொழிலில் இருந்தப்ப ஒரு சிலர் அப்படி தான் என்னை குற்றப்படுத்தினாங்க. இவன் ஞாயிற்றுக்கிழமை மாதிரில எங்களுக்கு நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற அந்த டியூட்டியில் வந்து சண்டே லீவ் கிடையாது. ஆரம்ப நாட்களில், இப்பயுமே லீவ்லாம் கிடையாது. ஒரு 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 என்னுடைய ஜாபில் சண்டே லீவ்லாம் கிடையாது. அதாவது அந்த எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் சர்வீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஜாபு. அப்போ குற்றப்படுத்துகிறாங்க, சண்டேயும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமே தெரியல, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் இதுவரையிலும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னமும் காப்பாற்றுவார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது தேவன் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு பாக்கியம். எவ்விதத்திலும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த ஜனங்களுடைய தீர்ப்புக்கு தப்பு வைக்கிறார். ஜனங்க தீர்க்கிறாங்க, ஓ இவள் அப்படியே அந்த சிச்சுவேஷன் இன்னும் அடுத்த நிமிஷம். நான் அது பல நேரங்கள் அது தியானிக்கும் பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கும். அவள் கையில் பிடித்து, என்னுடைய தாய் மாமன் விஷயத்தில் அப்படிதான் நடந்தது. அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்து நிமித்தமாக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நேரம், நாள், சமயம் மற்றும் அதற்கான எல்லா ஆயத்தங்களை கூட செஞ்சிட்டாங்க. எப்படி இருந்திருப்பார் அவரு? இத்தனை மணிக்கு, இந்த நாளில் இத்தனை மணிக்கு, இத்தனை நிமிஷத்துக்கு உன்னை தூக்கில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சுய நினைவு இருக்கிறதான ஒரு மனுஷங்கிட்ட சொன்னான். அவன் எப்படியெல்லாம் யோசித்திருப்பான், எப்படியெல்லாம் கலங்கியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் கிருபையாய் அந்த தூக்கு தண்டனையிலிருந்து கடைசி நிமிஷத்தில் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்த பொழுது, அவரோடு நான் பேசின பொழுது அவருடைய சாட்சி மெய்சில் இருக்கும்படியாக சொன்னார். அதுபோலத்தான் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். அடுத்து எந்த நிமிஷம் என் மேல் கல் விழுமோ தெரியல. தீர்ப்பு என்னை அழிக்கும்படியாக, என்னை கொல்லும்படியாக, என் மேல் கல் குவியல், என் ஜீவன் என் சரீரத்தில் வெளியே போகிறது. என் சரீரம் நசுங்கி அந்த கல் குவியலுக்குள் விழுந்து மேலே கல்லுகளால் ஒரு குவியலை போட போகிறார்கள் என்று சொல்லி ஒரு பரிதாப நிலையில் சாவை எதிர்நோக்கி, மரணத்தை எதிர்நோக்கி ஒரு ஜனங்களுடைய தீர்ப்புக்கு பயந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடக்கிறாள். இயேசு நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய தீர்ப்பு கொல்லுகிறது, இயேசுனுடைய தீர்ப்பு வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜனங்களுடைய தீர்ப்பினால் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் ஐயோ என்ன இப்படி தீர்க்கிறான், கணவன் என்ன தீர்க்கிறான், மனைவி என்ன தீர்க்கிறான், என் மேலதிகாரி என்ன இப்படி நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நொந்து போய் இருக்கிறீர்களா? இயேசுனுடைய தீர்ப்பு உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். இயேசு வாழ வைக்கும்படியாய் தீர்ப்பு கொடுக்கிறவர். உலகம் அழிக்கும்படியாய் தீர்ப்பு கொடுக்கிறது. நம்முடைய வேலை, நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய தொழில், நம்முடைய எல்லா காரியங்களையும் நஷ்டப்படுத்த வேண்டும் என்று அது தீர்ப்பு கொடுக்கிறது உலகம். பிசாசின் மனிதர்களும் இயேசுடைய தீர்ப்பில் அடுத்த நிமிஷம் அவளுக்கு ஜீவன் வந்தது. அவள் வாழ்நாள் முழுசு எப்படி வாழ்ந்திருப்பா யோசித்து பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு தீர்ப்பிலிருந்து, இந்த சாவிலிருந்து தப்பிச்ச எப்படி வாழ்ந்திருப்பா? கடைசி வரணும் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்திருப்பா, எப்படி வாழணும்? நம்மளை எத்தனை தீர்ப்புலேருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறாரு. ஜனங்க முன்னால் வெட்கப்பட்டு போகாமல், தலை குனிந்து போகாமல் எப்படி வாழணும், எப்படி உறுதியாய் நம்பணும். இந்த உறுதி முடிவு பரியந்து நிற்கும் பொழுது இன்னும் பல பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் 34, 35. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், இயேசுவின் மேல் உறுதியாய் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஏன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த தேவன் எப்பேற்பட்டவர்? இவரை நல்ல சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல சமாரியன் என்ன பண்ணுகிறார்? ஒரு காரியம், என் உள்ளத்தை தொட்டதான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். விசாரித்துக்கொள். எல்லாம் சொல்ல, விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர். மறுநாள் அவன் என்ன பண்ணுறான்? சத்திரக்காரன்கிட்ட வரான், இவனை விசாரித்துக்கொள், உனக்கு என்ன செலவாகுதோ நான் தரேன். ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? என் பிள்ளையினுடைய நல்வாழ்வுக்கு என்ன செலவாகுதோ அதெல்லாம் கல்வாரி சிலுவையில் தந்துட்டு இன்றைக்கும் அவர் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். நீ இவனை விசாரித்துக்கொள். எப்படி சொல்றாரு பாருங்க, கரிசனையோடு கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். இந்த இயேசு நம்மை விசாரிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போய் இருக்கிறீங்களா? என்னை யாரும் விசாரிக்கிறதில்ல, என்னை யாரும் வந்து பார்க்கறதில்ல, என்னை யாரும் எனக்கு உதவி பண்றதில்ல, யாரும் என் உள்ளத்தின் வேதனைகளை அறியறதில்லைன்னு சொல்லுவீங்கன்னாக்கா, இந்த வசனத்தை சொல்லுங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, எபிரேயர் 2:6 சொல்லுகிறது, மனுஷனை நீ விசாரிக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ கண்ணோக்கி பார்க்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை இதை எங்கிருந்து எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர். இதை என்னால் இதை சொல்லும் பொழுது உள்ளம் அவ்வளவா என் உள்ளம் துள்ளுகிறது. அவ்வளவு விசாரிக்கிறாரா? விசாரித்து என்ன வேணும் உனக்கு? உடைந்து நொந்து என்னை யாரும் விசாரிக்கல, தாய் தகப்பன் இல்லை, உறவுகள் இல்லை, என்னுடைய காரியத்தில் எனக்கு விசாரித்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னாக்கா, இந்த இயேசு கையில் கொடுத்து, சத்திரக்காரன் கையில் கொடுக்கிறாரு. எதை கொடுக்கிறாரு? பணத்தை கொடுக்கிறாரு. பணத்தை கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், நீ இவனை விசாரித்துக்கொள். இன்றைக்கும் உங்கள் காரியத்தில் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறதே, என்னை நீர் விசாரித்து என் உள்ளத்தின் வேதனைகளை அறிந்து எனக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம் அவரிடத்துல. அதனால்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இதை எழுதி கொண்டால் உங்களுடைய ஜப நேரங்கள் மகிமையாயிருக்கும், உங்களுடைய துதி நேரங்கள் மகிமையாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுமே அலங்காரமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும், வார்த்தையினால் கட்டப்பட்டு இருக்கும். எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வார்த்தைகள் தேவையோ வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல சீர்படுத்துகிற ஒரு மெக்கானிக்கு எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த பொருள் நட்டு எந்தெந்த ஸ்க்ரூ தேவைன்னு சொல்லி அவன் அறிஞ்சு வச்சிருப்பான். அறிஞ்சு வச்சிருக்கிறது மாத்திரமில்ல, அத்தனையும் அவங்ககிட்ட இருக்கும். உடனடியாக இது லூஸ் ஆன உடனே அங்கே ஒரு நட்டு எடுத்து போடுவான், அது உடனடி டைட் ஆயிரும். உடனடியாக இது கலந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஸ்க்ரூ போடுவான், அது சரியாயிரும். அதே போலத்தான் தேவன் நம்மை விசாரிக்கிறார். அவருடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கும் பொழுது நம்ம அவரை பார்த்து சொல்லலாம், நீர் என்னை விசாரிக்கிறவரே. எல்லாம் சொல்லுங்க, விசாரிக்கிறவரே. நம்முடைய உள்ளத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய சத்திய வசனங்கள், ஜீவ வசனங்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான்,
ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? என்ன இருக்கிறதா உம்மிடத்துல? என்ன இருக்குது? வாழ்வதரும் ஜீவ வார்த்தைகள் உண்டே. பாருங்க எதை சொல்றான்னு சொல்லி. உங்கள்கிட்ட நிறைய வல்லம் இருக்குதுப்பா, அந்த வல்லமையினால் நாங்கள் பிழைச்சிக்குவோம். ஓகே, இல்லை, ஆமாம், உண்மைதான். அபிஷேகம் இருக்குது அப்படி டாடி, அந்த அபிஷேகம் இருக்குது உங்ககிட்ட, அந்த அபிஷேகத்தை நான் பார்த்தேன், மகிமையை பார்த்தேன், அதனால பிழைச்சிக்கும். இல்லை, வாழ்வு கொடுக்கும் ஜீவ வார்த்தை உங்ககிட்ட இருக்குதுப்பா, அந்த வார்த்தை தான் எங்களை பிழைக்க வைக்கும். அப்போ நம்ம எங்கே போவோம் வார்த்தையை விட்டுட்டு? இன்னைக்கு எங்கேயோ அலையிறான் மனுஷன், வாழ்றதுக்காக அலையிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்றதுக்கு அலைய வேண்டியதில்லை. வாழ்றதுக்கு அவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற, அறிவிக்கப்படுகிற இடத்தில் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டு, அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தையால் இறுதியை நிரப்பிக் கொள்ளும் பொழுது வாழ்வு உண்டாகிறது. உடைந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை நம்பியதால் உயிர்ப்பிக்கப்பட்டது, புது பாக்கியம் உண்டானது. 1 சாமுவேல் 1:9-18 எல்லாரும் திறந்து வைத்து வாசிங்க. உடைந்த ஒரு வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையடியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவனுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிருக்கிறேன். உம்முடைய அடியாளை பேடியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மற்றும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அன்னாள் என்களுடைய வாழ்க்கையில், ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மிகப்பெரிய விசாரம், மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய கிளேசம். தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவளுடைய சக்களத்தி அவளை ஈனப்படுத்தினாள் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்போ இந்த மன கிளேசம், அவளுடைய மன கிளேசம் மற்றும் விசாரம் மிகவும் கொடிதாக இருக்கிறது. அவருடைய மன கிளேசமும் அந்த விசனமும் அவர் ஜபமாக ஏறெடுக்கிற பொழுது அதை பார்க்கிற ஏலி என்கிற ஆசாரியன், கடவுளுடைய ஊழியக்காரனுக்கே எப்படி தெரியுதுனாக்கா, இவள் மதுபானம் அறிந்தினவளை போல தெரிகிறது. அந்த அளவுக்கு மன கிளேசத்தினாலும் விசாரத்தினாலும் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினாள். எங்க ஊற்றா? அவருடைய இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில. இன்னைக்கு உங்களுக்கு விசாரமும் மன கிளேசமும் துக்கமும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்தான விசனமும் உண்டானால் யாரிடத்தில் ஊற்றுகிறீர்கள்? யோசித்து பாருங்க. நீங்களும் நான் யார்கிட்ட கொண்டு போய் விட்டோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு உடனே முதலாவது யாருக்கிட்ட கொண்டுகிட்டு போகிறோம்?
முதலாவது உங்களுடைய மனைவிகிட்டையோ கணவன்கிட்டயோ பிள்ளைங்கிட்டயோ உறவுகிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் முதலாவது யாரிடத்தில் கொண்டு போகிறீர்கள்? வியாதி, தலைவலி, காய்ச்சல், உங்களுடைய சரீர பிரகாரம் பலவீனம் என்று சொன்னால் முதலாவது என்ன பரிகாரத்தை தேடுகிறீர்கள்? முதலாவது ஜெபிக்கிறீர்களா? முதலாவது மாத்திரை உட்கொள்கிறீர்களா? முதலாவது ஆஸ்பத்திரிக்கு போகிறீர்களா? முதலாவது தேவ சந்நிதிக்கு போகிறீர்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். இவருடைய வாழ்க்கையில் மனக்கிளேசத்தும் விசாரமும் உண்டாக்கக்கூடிய ஒரு குறைவு. ஆனால் இவளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை முதலாவது ஊற்ற கற்றுக்கொள்வேன். எந்த பிரச்சனையா இருக்கட்டுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் போய் அதுக்கான முயற்சிகளை எடுங்க. எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்குறீங்க, தப்புன்னு சொல்லலை. ஏதோ ஹெல்ப் கேட்குறீங்க, தப்புன்னு சொல்லலை. ஆலோசனை கேட்குறீங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனால் முதலாவது அந்த காரியத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எழுதி கொடுத்திருக்காரா? அப்படி உன் அந்தரங்கத்தில் போய் உன் அறையை பூட்டிக் கொண்டு உன் பிதாவினிடத்தில் நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் சொல்லி இருக்கிறாரா? ஆமென். இந்த வசனங்கள்லாம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே பலனாய் இருக்க வேண்டும். இது வெளிப்பட வேண்டும். நம்ம சோர்வான நேரத்தில் இந்த பலன் வெளிப்படணும். இப்படி சொல்லி இருக்கிறார். ஜெபரைக்கு போவேன், என் காரியத்தை குறித்து அவர்கிட்ட ஒப்படைப்பு. முதலாவது உபவாசம் பண்ணி ஒப்படைங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்படைங்க, உபவாசம் இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒப்படைச்சிட்டு அப்புறம் அதுக்கான முயற்சி எடுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு முயற்சி எடுங்க. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். அப்படி ஊற்றும் பொழுது பாருங்க, அப்படி நாம் ஊற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்ல விரும்பலை. ஆயிரம் கோடியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் இனி அனுபவிக்க முடியும். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு அனுபவிக்க முடியும். பாருங்க, அவள் ஊற்றி கொண்டு இருக்கிறாள். அந்த ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுது? இவன் மதுபானத்தால் வெறித்து இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை ஆண்டவரே, இல்லை ஊழியக்காரரே, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்ன அதிகம் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். எல்லாம் சொல்லு, விண்ணப்பம் பண்ணினேன். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறா. அதற்கு ஏலி வருது பாருங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதனால் தான் எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஏதோ ஒரே ஒரு வார்த்தை பாருங்க. கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறான், நீ இப்படியெல்லாம் உனக்கு நடக்கும், உன் கற்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் என்று சொல்லும் பொழுது அவள் பயந்து போயிருக்கிறாள். அவள் அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்கிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அவள் சொல்கிறார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் சொன்னது போலவே இந்த இடத்துல அன்னாள் அப்படின்ற அந்த பெண் சொல்லுகிறாள் பாருங்க, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது. அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் சொல்கிறீங்களே அப்படியே உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளை சாங்ஷன் பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்றான். நீ கேட்ட விண்ணப்பத்தை சாங்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்றான். அப்போ அவ சொல்றா, அப்ப அந்த வார்த்தையை நீ சொன்ன வார்த்தையை ஆகட்டும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரிசீவ் பண்ணி கொள்கிறேன். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க கடவுது என்றான். ரிசீவ் பண்ணிக்கிறேன் அந்த வார்த்தையை. அடுத்து அவளுடைய வாழ்க்கையில் அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நான் கேட்குறேன், உபாசத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துக்கிறான்னு நினைக்கிறேன். சாப்பிடாத
ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கிறா. வார்த்தை கிடைத்த உடனே, பாக்கியத்தை காதுகளில் கேட்ட உடனே ஒன்றும் நடக்கல, எந்த சேஞ்சஸ் உண்டாகல. திடீர்னு 3 மாசத்து குழந்தை வகுத்துக்குள் வந்துடல. திடீர்னு 3 மாசத்து குழந்தை வகுத்துக்குள் வந்துடல. இல்லை ஏதோ ஒன்று அவளுக்கு மாற்றம் உண்டாலும் ஒன்றும் நடக்கலைங்க. அவன் தலைமையிலையும் கை வைக்கல, எதுவும் நடக்கலை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்ட உடனே அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்கிறாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இது நன்றாக கவனிங்க, இந்த வார்த்தையை நான் விளக்குகிறேன். அப்புறம் அவள் துக்கமோகமாய் இருக்கவில்லை என்று சொன்னால், எந்த காரியத்திற்காய் ஜெபித்தாலோ, எந்த காரியத்திற்காய் வாக்கு வந்ததோ, அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதை குறித்து அவள் நெகட்டிவாய் பேசவில்லை. அதை குறித்து குறைத்து பேசவில்லை, நெகட்டிவாய் பேசவில்லை, தோல்வியாய் பேசவில்லை. நானும் ஜெபமென்ட் வந்திருக்கிறேன், என்னாகுமோ தெரியல அப்படின்னு பேசவில்லை. நானும் போய்கிட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு பேசவில்லை. அவள் பின்பு துக்கமாக இருக்கவில்லை என்று சொன்னால், அவள் பெற்றுக்கொண்டதைப் போலவே உறுதியாய் நம்பினாள், நடந்து விட்டது போலவே நம்பினாள். ஆகவே தான் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கைகூடும். பல நேரங்களிலே சிலதை பெற்றுக்கொள்வதற்கு நிற்க வேண்டியதாக இருக்குது, ஸ்டடியாக நிற்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்ச நாள் நிற்க வேண்டியதாக இருக்குது. முடியுமா முடியாதா அப்படின்ற சூழ்நிலையில முடியும் அப்படின்ற பக்கம் நிற்க வேண்டியதாக இருக்குது. முடியும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. செங்கல் 2 பிளக்குமா பிளக்காதா அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்க நேரத்தில் உன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த கோலை கையில் பிடித்து சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியதாக இருக்குது. உறுதியாய் சந்தேகம் இல்லாமல் தைரியமாய் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்க வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணும். இவர் வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே எதுவும் நடக்கலை. பிறகுதான் அவனுடைய கணவன் மூலமாய் அவளுக்கு குழந்தை உருவானது. எல்லாருக்கும் உண்டாகிறது போல அத்தனை மாதங்கள் அவர் குழந்தையை சுமந்துதான் அவர் பெற்றெடுத்தார். ஆனால் அதுவரை அவள் நின்றாள். ஆமேன். தேவன் அவள் கற்பத்தை திறந்தார், அவள் நின்றாள். அந்த வார்த்தையை அப்படியே நம்பினாள். பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை என்றால், எதை விசுவாசித்தாலோ அதில் உறுதியாய் தேவனுடைய வார்த்தையை நம்பினாள். தோல்வியை, வியாதியை, குறைவை, தன்னுடைய மலட்டுத்தன்மையை குறித்து பேசவில்லை. அதுதான் அவள் வாழ்க்கையில் பாக்கியத்தை கொண்டு வந்தது. நாம் எந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்திற்காய் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த வாக்குகளை பிடித்து கொண்டு உறுதியாய் நிற்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியங்களை கொண்டு வருகிறது. ஆமென். இதுதான் கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னாக்கா சும்மா எல்லாரும் உலகத்தில் கடவுளை நானும் நம்புகிறேங்க. ஒருத்தருக்கு பேசிட்டு கடவுள் இல்லாத எங்கெங்கே பொழுது விடியுது. அவங்களும் கடவுள் தான் நம்புகிறாங்க. அதனால தான் யாக்கோபு புஸ்தகம் எழுதியிருக்குது, பிசாசும் என்ன பண்ணுறானா, கடவுளை நம்புகிறானா. ஆனால் வார்த்தையை நம்ப சொல்லுங்க. கடவுள் ஒருவர் உண்டு என்று அவன் நம்புகிறான். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறது தான் வாழ்வு உண்டாகும். வார்த்தையினால் தான் ஜீவன் உண்டாகும். வார்த்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் பாக்கியம் உண்டாகும். இவள் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-10 கர்த்தர் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறார், ஆளுகிறார் அப்படின்றத அறிக்கை பண்றா பாருங்க. எப்பேற்பட்ட ஃபெய்த்தில் இருந்திருப்பாயவ யோசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2:1-10 எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை கண்ணுல பாருங்க. எஸ், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்திகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். திருப்தியாக
அநேக பிள்ளைகளை பெற்றவரோ பரட்சியப்பட்டால் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. உங்களை நான் ஆராதிக்கும் பொழுது துதிங்கன்னு சொன்னாக்கா இப்படி துதிப்பீங்களா? எப்படி துதிப்பீங்க? நீங்க எப்படி துதிக்கிறீங்க? வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் ஜெபித்து விசாரத்தோடு மனக்கிளசத்தோடு ஜெபித்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்பி பிறகு துக்கமுகமாய் இல்லாமல் உறுதியாய் அந்த வார்த்தையே நம்பி நின்று பிறகு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த அன்னாள் எப்படி துதிக்கிறாள்? இப்படி சொல்லி துதித்தாளாம். உங்களை மாதிரி என்ன மாதிரி அவள் துதிக்கலைங்க. அதனால்தான் வேதத்தில் பரிசுத்தவான்கள் தேவனை எப்படி துதித்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறது. இதை படியுங்கள், கேளுங்கள், தியானிங்கள், அப்படி துதியுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. வெறும் நல்லவர், வல்லவர், போதுமானவர், பரிசுத்தர் அதோடு நிற்கிறது கிடையாது. எப்படி துதிக்கிறார்? எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருக்குது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். சிங்காசனத்தை சுதந்தரிக்க செய்கிறார். பாதங்களை காக்கிறார். ஓ, பலத்தால் ஒருவனும் மேற்கொள்கிறதில்லை. தாம் அபிஷேகம் பண்ணிய ராஜாவுக்கு பலன் கொடுக்கிறார். அபிஷேகம் பண்ணிய கொம்பை உயர பண்ணுகிறார். இவர்தான் கர்த்தர். ஆமேன். சும்மா வெறும் நல்லவர், நல்லவர், பரிசுத்தமானவர் மாத்திரம் அல்ல, இவர் எப்பேற்பட்டவர். இப்படிப்பட்ட கர்த்தரை ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கியங்களின் மேல் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய அறிவு. இப்படிப்பட்டதான வெளிப்பாடுகளையும் இப்படிப்பட்டதான சத்தியங்களையும் இப்படிப்பட்டதான தேவனை குறித்தான அறிவையும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இன்னும் பெருகும். அவர் மேல் உறுதியாய் நம்பி இருக்கிற மனுஷன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் எல்லா விதங்களிலும் காத்துக்கொள்வார். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். எல்லாரும் வேதாகம் இருக்கிற அத்தனை பேரும் சங்கீதம் 147 எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நீங்களே படிங்க, ஒவ்வொருவரும் படிங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் இதை உங்கள் வாயில் படிங்க. பிறகு நாம் ஜெபித்து முடிப்போம். சங்கீதம் 147 1 to 15 எல்லாரும் எடுத்து ஒரு மனமாய் நீங்கள் வாசிப்பீர்களா? எஸ், ஹல்லேலூயா. படிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 147 1 to 15. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே ஏற்றதும் இன்பமும் ஆயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்தொண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தன பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளால் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரைகளின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார்.
அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அன்னாளை போல மரியாளை போல உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகட்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் தியானித்த, இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலனை கொண்டு வருவதாக என்று சொல்லி எங்களை நாங்கள் முற்றிலும் உடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து உடைய வார்த்தையினால் வாழ்வதற்கு தேவையான பரலோகத்தின் மன்னவாய் இருக்கிற ஜீவ அப்பமாய் இருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து எங்களை பலத்தால் இடைக்கட்டி, வார்த்தை என்கிற பலத்தால் எங்களை போஷித்து, வார்த்தையினால் உண்டாகிற பலத்தால் எங்களை ஆண்டவரை நிரப்பி வெற்றியாய் ஜெயமாய் வாழ வாய்ப்பீராக. இந்த உலகத்தில் உமக்காய் மகிமையாய் எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், விளக்கை போல உப்பாகவும் விளக்காகவும் ஆண்டவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நட்சத்திரங்களாகவும் நாங்கள் இருக்க உம்முடைய வல்லமையும் உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.